ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான மில்க் ஷேக் ரெசிபி தான். நம்ம என்ன பழத்துல மில்க் ஷேக் பண்ண போறோம் அப்படின்னா ரெட் பனானா, செவ்வாழை பழம் இருக்கு இல்லைங்களா, அதுல தான் நம்ம இன்னைக்கு மில்க் ஷேக் பண்ண போறோம். அதுக்காக நான் 3 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 8 பாதாம், 8 முந்திரி தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. 1/2 கப் வாட்டர், தண்ணி, பால் 1 டம்ளர். நம்ம பாலே தான் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கிறோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம், பாலே ஊத்திக்கலாம், இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சுகருக்கு பதிலாக தேன் ஆட் பண்ண போறேன். சுகர் ஆட் பண்ணாம இந்த மாதிரி தேன் சேர்த்து செஞ்சோம்னா வாழைப்பழத்தோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு ரொம்ப ஃபுல்லாவே கிடைக்கும். ஏன்னா செவ்வாழை பழம் தேன் ஊத்தி நைட்ல சாப்பிட்டோம்னா அதோட எனர்ஜி நமக்கு ஃபுல்லா கிடைக்கும். ஸோ செவ்வாழை பழம் மில்க் ஷேக்குக்கும் நான் இன்னைக்கு தேனே ஆட் பண்றேன். ஸோ இந்த ரெசிபி கூட உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் இருக்கு. அது ரெசிபி போக போக நடுவில் சொல்றேன். இப்போ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். வாழைப்பழத்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாதாம், முந்திரி, இதை ஃபர்ஸ்ட் இப்போ இப்படியே அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாலும் தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரே ஒரு சின்ன பீஸ் வாழைப்பழமும் ஒரு முந்திரி ஒரு பாதாம் எடுத்து வச்சிருக்கேங்க, கடைசியா கார்னிஷ் பண்றதுக்காக. இப்போ நம்ம வாழைப்பழத்தையும் முந்திரி பாதாம ஒன்று பாதியா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சில்லுன்னு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி தேவைன்னா ஊத்திக்கலாம். நான் 2 பேருக்கு பண்றதுனால இதுல ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊத்துறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இது கூடவே டேஸ்ட்டுக்கு தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேன் வந்து நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். வாழைப்பழமே ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இதை நல்லா மில்க் ஷேக் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட ரெட் பனானா மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம பால் வச்சிருந்த டம்ளர்லேயே இந்த மாதிரி தேன் ஒரு லேயர் ஆட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மில்க் ஷேக் ஊத்திடலாங்க. எவ்வளோ க்ரீமியா இருக்கு பாத்தீங்களா. நம்ம கிளாஸ்ல சர்வ் பண்ணிட்டு அதுக்கு மேல முந்திரி பாதாம் வச்சு இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தேனை மேலாப்புல ஊத்தி விடுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளோட ரெட் பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. செவ்வாழை பழம் மில்க் ஷேக் ரொம்பவே ஹெல்த்தியானது. உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த மில்க் ஷேக் அடிக்கடி குடிச்சிட்டு வரணும். செவ்வாழை பழம் சும்மாவே சாப்பிடலாம். வாழைப்பழ வெரைட்டிஸ்லயே ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பழம்னா அது செவ்வாழை பழம் தாங்க. செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்ணு லாங் சைட் ஷார்ட் சைட் ப்ராப்ளம் இருக்கவங்க 48 நாள் தொடர்ந்து செவ்வாழை பழம் ஒன்னொன்னு டெய்லி காலையில சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பவர் நார்மல் ஆயிடும். அப்ப வந்துட்டு அவங்க ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க செவ்வாழை பழம். அதுல இந்த மாதிரி மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கும் போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். இப்போ நம்ம டிப்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இந்த வாழைப்பழ தோலை, எந்த வாழைப்பழமா இருந்தாலும் சரி ஓகே, வாழைப்பழத்தை சாப்பிட்டு இந்த தோலை நம்ம ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, பிளாக் மார்க்ஸ் பிம்பிள்ஸ் எல்லாம், அதுல நல்லா இந்த வாழைப்பழ தோலை தேய்ச்சி விட்டு அது காயிற வரைக்கும் விட்டுட்டோம்னா அந்த பிம்பிள் பிளாக் மார்க்ஸ் எல்லாம் போயிடும். ஃபேஸ் வந்து க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்க. வாழைப்பழ தோலும் யூஸ் ஆகும், வாழைப்பழமும் யூஸ் ஆகும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.